சங்கரன் கோயில் அருகே 3 பேர் கொலை வழக்கில் 4 பேரின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆமா, அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே திருவேங்கடம் உடப்பன் குளத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜாதி கொடிக்கம்பங்கள் அருகே பட்டாசு வெடித்ததில் இரு தரப்பினருக்கே மோதல் ஏற்பட்டது. இதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த காளிராஜ், வேணுகோபால், முருகன் ஆகியோர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சர்வு திட்டத்தின் கீழ் திருவேங்கடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நெல்லை 2வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வன்கொடுமை வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அந்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். எவ்வாறு என்றால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் இறந்து விட்டனர், 11 பேர் குற்றவாளிகள் என அறிவித்து அதுக்கடுத்து உடுப்பன் குளத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி, குருசாமி, முத்துகிருஷ்ணன், காளிராஜ் ஆகியோருக்கு தூக்கு தண்டனையும் இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்தார். மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த தண்டனை பெற்றவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தங்கள் தண்டனையை தூக்கு தண்டனையை குறைக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்டிருந்த நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தூக்கு தண்டனையை விதிப்பதற்கு உண்டான குற்றங்களை உள்ள முகாந்திரம் இதில் இல்லை. எனவே இவர்களுக்கு உடுப்பன்குளத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி, குருசாமி, முத்துகிருஷ்ணன், காளிராஜ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது என்று உத்தரவிட்டார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.